சோ இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. முதல்ல பாத்தீங்கன்னா மும்பை அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் 2027 சேவை துவங்குகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ இத சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுக்கான இந்திய தூதர் வந்து சொல்லியிருக்கிறார் சொல்லியிருக்காங்க. சோ மகாராஷ்டிராவோட மும்பைல இருந்து குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத் வரைக்கும் இந்த புல்லட் ரயில் திட்டம் அப்படிங்கிறது 2015ஆம் ஆண்டு நமக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருடங்கள்ல இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும். இந்த திட்டத்தினுடைய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இந்த மும்பை டு அகமதாபாத் புல்லட் ட்ரெயினோட அந்த டெக்னாலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் யார்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜப்பான்கிட்ட இருந்து தான் கிடைச்சிருக்கு. சோ இந்த வழித்தடம் அப்படிங்கிறது நமக்கு கட்டுமான பணிகள்லாம் முடிவடைந்து நிறைய மேம்பாலங்கள் பிரிட்ஜஸ் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படிங்கறத முன்னாடியே ஒரு செய்தியில பார்த்துட்டோம். இந்த வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் 12 ரயில்வே ஸ்டேஷன்களும் கட்டப்பட்டு வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ புல்லட் ட்ரெயின் போக்குவரத்து இந்தியாவில் விரைவில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா தீயணைப்பு ஆணையம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தீயணைப்பு ஆணையம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த தீயணைப்பு ஆணையம் அப்படிங்கிறது தமிழகத்தில் செயல்படும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனுடைய தலைவராக ஓய்வு பெறக்கூடிய டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. சங்கர் ஜிவால் வந்து அவர் ஓய்வு பெற்றுறாரு ஆகஸ்ட் 31ஆம் தேதியோட அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட். செப்டம்பர் 1ல இருந்து அவர் என்னவா இருக்க போறாருன்னா ஃபயர் கமிஷன் தீயணைப்பு ஆணையத்தினுடைய தலைவராக இருக்க போறார். சரியா? சோ தீ விபத்து மற்றும் மீட்பு பணிகள்ல புதிய தொழில்நுட்பங்களை எடுத்துட்டு வர்றது, கட்டடங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த தீ பாதுகாப்பு சான்றிதழ் வழங்குறது, அந்த பணிகளை வந்து முறைப்படுத்துறது, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை ஊழியர்களுக்கு தேவையான திட்டங்களை அறிமுகப்படுத்துறது, புதிய பயிற்சி முறைகளை வந்து கொண்டு வர்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீ ஆணையம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபயர் அண்ட் சேஃப்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு ரீவாம்பரா ரீஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி ஒரு புது அளவுல கொண்டு வரதுக்கான ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸை இன்னும் 2 ஆண்டுகளுக்குள்ள இவங்க தரப்போறாங்க. சோ இந்த ஒரு அமைப்பு தான் வந்து தமிழக அரசாங்கம் புதுசா அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆணையத்தை புதுசா அமைச்சிருக்காங்க. அதற்கான செய்தி வெளியீடு நேற்று வெளியாக இருந்துச்சு. சோ தமிழ்நாட்டினுடைய முதல் தீயணைப்பு ஆணையம் அதனுடைய தலைவராக யார் இருக்க போறாங்க? சங்கர் ஜிவால் இருக்க போறாங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ்ல இருந்த முக்கியமான விஷயம் பார்க்கறோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.